புதினா சட்னி. அது எப்படி செய்றது? பார்க்கலாமாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட உளுந்து சேர்க்குறோம். உளுந்து வந்து நல்லா செவந்து வறுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் முனைய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளி, கொஞ்சோண்டு புளி இது சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் சேர்க்குறோம் இப்போ. கருவேப்பிலை இப்படி சேர்க்கும்போது தான் உடம்புல சேரும். புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு அரைச்ச இந்த சட்னியை அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.